கண்ணுக்கு எட்டன தூரம் சாமந்தி பூ. சாமந்தி பூ சாமந்தி பூ சாமந்தி பூ. ஊரை சுற்றி இன்றைக்கி சாமந்தி பூ தான் நிறைய பார்க்குறோம். சாமந்தி பூ தோட்டத்துக்கு பக்கத்தில் பீட்ரூட்டு. காய் வச்சிருக்கா. ஃபுல்லாக பீட்ரூட் தோட்டம். இன்னும் பூவெலாம் வைக்கல இந்த தோட்டத்தில். இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பூ வச்சு அந்த செடியெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து உருளைக்கிழங்கு கீழே வரும். ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க. தண்ணியை திறந்து விட்டால் அது பாட்டு செடிக்கு போயிடும். அதனால தான் செடியெல்லாம் பச்சை பச்சையாக இருக்குது. இந்த பக்கம் கேரட் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக கேரட், உருளைக்கிழங்கு. நீங்களே பாருங்க. பீன்ஸ் தோட்டம். இது வரைக்கும் நம்ம சேனலில் பீன்ஸ் தோட்டமே காட்டினதில்லை. பூ பூக்குது. கொடி ஃபுல்லாக காய் காய்ச்சிருக்கு பீன்ஸு. இப்படிதான் இருக்கும் அதோட பூ. பீன்ஸோட பூ அவரைக்காய் பூ மாதிரி தான் இருக்குது. அதோட கொஞ்சம் சின்ன சைஸு, பட் வெள்ளை கலர் பூ. காய் நிறைய பிடிச்சிருக்கு. இன்னும் பிஞ்சாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் முத்தணும்னு நினைக்கிறேன். யாராருக்கெல்லாம் பீன்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்றதும் போடுங்க. பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பீன்ஸு அதோட பூக்காயெல்லாம் நிறைய காய் பிடிச்சிருக்கு. இந்த காயெல்லாம் கொஞ்சம் முத்திச்சு. இங்கே பாருங்கள், கேரட்டு தோட்டத்துக்குள்ளே தான் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம்லாம் நான் கேரட்டு தோட்டம் வீடியோ போட்டேன், பட் இது அதில் கிழங்கு இல்லை. இந்த தடவை பார்த்திங்கன்னா அது வந்திருக்கு பாருங்க கிழங்கு. சரிதா, அப்படியே பிடுங்க வேண்டியதுதான். கேரட்டு நல்லா பெரிய பெரிய கேரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, சரிதா, கீழே கேரட் வந்திருக்கா. இப்போ இங்கே எவ்வளோ பெரிய கேரட். இந்த பக்கமும் தோட்டம், இந்த பக்கமும் தோட்டம். இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம அப்பப்போ பார்க்கணும்.
அதில் நடுவில் ஒரு ரெட்டு கலர் இந்த பக்கம் இருக்குது. பார்த்தீங்களா? இயற்கையோடு நம்மளும் சேர்ந்து வாழறோம். அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அடுத்த தோட்டத்தை போய் விசிட் பண்ணுவோம். தோட்டம் நம்மளோடது இல்லை, அதனால் இதை மாதிரி எல்லாம் இருக்குன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. என்ன இடம் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரோஜாப்பூ தோட்டம். கலர் கலராக ரோஸ் இருக்க மாதிரி இது ரெட் கலர். லாஸ்ட் டைம் நீங்கள் வீடியோவில் பார்த்தது பிங்க் இல்லை, இது பாருங்கள் ரெட்டு. தண்ணி ஒன்றும் போல இருக்குது செடிக்கு. எல்லாம் ரோஸ்லாம் கொஞ்சம் காஞ்சா மாதிரி இருக்குது. இப்போ தான் தண்ணி போயிட்டுருக்கு, ட்ரிப் இரிகேஷன். ஈரமாக இருக்கு பாருங்க. ஃபுல்லாக ரோஸு காலையிலே எடுத்துருவாங்க. களை செடியெல்லாம் இப்போ தான் எடுத்து போட்டிருக்காங்க. இங்கே தோட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான். பார்த்தீங்கன்னா ஃபுல் ரோஸ் தான். இந்த கலரு பட்டன் ரோஸ், கொஞ்சம் பெருசாக பூத்துருக்குல்ல, இது இந்த சைஸ் தான் பூக்கும். நார்மலாக ரோஸ் வாசனை அடிக்குது, அவ்வளோதான். மற்றபடி இதில் ஒரு பன்னீர் ரோஸ் வரும், அது கிடையாது. ஒசூரை பொறுத்த வரைக்கும் பூ, கேபேஜு, கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி தான் கிடைக்கும். அந்த பர்பிள் கலர் கத்திரிக்காய் இங்கே கிடைக்காது. பர்பிள் ஒயிட் அதுதான் கிடைக்கும். ஃபுல் பர்பிள் கலர் எண்ணெய் கத்திரிக்காய்னு குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கிடைக்கும். நீட்டாக இருக்கிற ஃபுல் பர்பிள் கலர் கத்திரிக்காய் இங்கே கிடைக்கிறதில்ல. அப்புறம் வழுதுனங்காயின்னு சொல்லுவாங்கள்ல, ஒயிட் கலர் கத்திரிக்காய், அது கிடைக்கும். ஃபுல்லாக ரோஜா தோட்டம் தான் அது வரைக்கும். அது வரைக்கும் பாருங்கள், அது வரைக்கும் ஃபுல்லாக ரோஸ் தோட்டம் தான். இங்கேருந்து ஆரம்பித்து அந்த பக்கம். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அந்த மாதிரிலாம் கூட நம்ம வேணும்னா இங்கே சொல்லி வச்சு வாங்கிக்கலாம். நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நிறையா வேணும் அப்படின்றவங்கலாம் சொல்லி வச்சு கூட வாங்கிக்கலாம். அப்படியே போயிட்டுருக்கு. அது வரைக்கும் ரோஜா தோட்டம் தான். இந்த பூ